நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டீங்க, பில்லு கட்டுற சமயத்துல கூகுள் பேல டிரான்சாக்ஷன் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா என்ன ஆகும்? செம்ம கடுப்பாகும்ல. வெல்கம் டு பார்ட் 14 ஆஃப் பிகமிங் பெட்டர் தென் 99% ஆஃப் பீப்பிள் இன் டெக் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி நம்மளோட டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ்லயுமே வந்துட்டு ஆசிட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை வச்சு நம்ம டேட்டாவை செக்யூரா வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஏ ஃபார் அட்டாமிசிட்டி. இங்க ஆல் ஆர் நத்திங். நீங்க காசை சென்ட் பண்றீங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு காசு போயிடணும், இல்லைன்னா காசு உங்க அக்கௌண்ட்ல ரிட்டர்ன் வந்துடணும். இதுதான் ப்ராசஸ். செகண்ட் சி ஃபார் கன்சிஸ்டன்சி. இங்க பேசிக்கா ஒரு ஆபரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கும் லாஸ்ட்லயும் டேலி ஆகணும். தேர்ட் ஐ ஃபார் ஐசோலேஷன். ஒரே சமயத்துல லட்சம் பேர் கூகுள் பே யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரோட ப்ராசஸ்மே தனித்தனியா நடக்கணும். ஒருத்தவங்களோட சேஞ்ச் இன்னொருத்தவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது. லாஸ்டா டி ஃபார் டியூரபிலிட்டி. பேசிக்கா ஒன்ஸ் இந்த ஆபரேஷன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா எர்த்குவேக்கே வந்தா கூட உங்க டேட்டாபேஸ்ல இந்த சேஞ்சஸ் ரிவர்ட்டே ஆகக்கூடாது. ஒன்ஸ் முடிஞ்சதுதான். காசு அனுப்பிச்சதுதான். இன்ட்ரோல கேட்கறப்ப இதே எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்றதுக்கு இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணி கூகுள் பேல இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் போட்டுருக்காங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு 1000 ரூபாய் சென்ட் பண்றா அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இன்சைடர் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட் வித் மாப்ளே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னடா ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன, எப்படிதான் அதெல்லாம் பண்றாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.